10ஆம் வசனத்தில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மாலை வேளையில நமக்குள்ள ஒரு பெரிய கேள்விகள் இருக்கும். இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு மனுஷனா வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் தெரியும். பாவங்களை மன்னிக்கும்படி இயேசு வந்தார். ஆனால் பாவங்களை மன்னிக்கும்படியாய் மாத்திரம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரவில்லை. நிறைய காரணங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்குள்ள முதலாவது கீழ்ப்படியாமை வந்த பொழுது மனிதன் பாவத்துக்குள்ள விழுந்து போனான். எல்லாம் கவனிக்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். ஏன் மனிதன் இழந்து போனான்? எதை இழந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இழப்பு வருவதற்கு முதல் காரணம் மனிதன் கீழ்ப்படியாமல் போனதுனாலே மனுக்குலத்திற்கு இழப்பு வந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? மனுஷனை ஒரு தோட்டத்துக்குள்ள உருவாக்கி, உங்க ஊர் பார்க்கறதுக்கு நல்ல அழகா தோட்டம் மாதிரி தான் இருக்குது. இந்த தோட்டத்துக்குள்ள இங்க வரும்போது பார்த்தா இதுவும் ஒரு தோட்டம் மாதிரி தான் இருக்குது. அங்க போய் இங்க போய் சுடுகாட்டுக்கா போயிட்டு அப்புறம் நாங்க அப்படியே ஒரு தோட்டத்துக்குள்ள வந்தோம். போற இடம் தான் மாற்றமா இருந்தது. ஆனா வந்து சேர்ந்த இடம் ஒரு அழகான தோட்டம். ஆமென். அப்புறம் உங்களை பாக்குறதுல அதை விட ரொம்ப சந்தோஷம். இந்த குட்டி பிள்ளைங்க பாக்குறதுல இன்னும் சந்தோஷம். இப்போ குட்டி பிள்ளை கவனிக்கிறீங்களா? என்னைய பாக்குறீங்களா? ஹலோ, என்னை பாக்குறியா? என்ன பிடிக்குதா உனக்கு? அழகா இருக்கா இல்லையா? சரி. தெய்வம் ஒரு மனுஷனை தன்னுடைய கரத்தினாலே உருவாக்கி அவனை ஒரு தோட்டத்தில் கொண்டு வந்து அவன் ஆசீர்வாதம் இருக்கும்படி கர்த்தர் வைத்தார். அப்படி வைத்த பொழுது சில நிபந்தனைகளை தேவன் அவர்களோடு கூட பேசுகிறார். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த கிறிஸ்துவத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நிபந்தனைக்கு உட்பட்ட ஆசீர்வாதங்கள். நாம நினைக்கிறோம் சபைக்கெல்லாம் போயிட்டோமா பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம், எல்லாம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். அந்த கருத்து தவறானது. தீர்ந்துடும், அதுல மாற்றம் இல்ல. நன்மை நடக்கும், அதுல மாற்றம் இல்ல. ஆசீர்வாதம் கிடைக்கும், அதுல மாற்றம் இல்ல. சுகம் உண்டாகும், அதுல மாற்றம் இல்ல. கண்ணீர் துடைக்கப்படும், அதுல மாற்றம் இல்ல. கவலைகள் மாறும், அதுல மாற்றம் இல்ல. கடன் பிரச்சனை மாறும், அதுல மாற்றம் இல்ல. எல்லாம் நடக்கும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு நிபந்தனை, ஒரு கட்டளை ஒண்ணு உண்டு. அந்த கட்டளை நம் கை கொள்ளும் பொழுதுதான் நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பிள்ளைங்களா ஸ்கூல் போறீங்களா? தம்பி என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? தமிழ் தெரியாதோ? இல்லைங்களா தமிழ்? கிரேட் 5 குட்டி பையன் மாதிரி இருக்கே நீ. சரி, இப்ப தம்பி வந்து கிரேட் 5 படிக்கிறாரு. இப்ப அடுத்த ஒரு கிரேட் 6 போனோம்னா அவர் வைக்கிற எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணாதான் அடுத்த கிரேடுக்கு போக முடியும். பாஸ் பண்ணாட்டி போக இயலாது இல்லையா? சோ அதே மாதிரிதான் தெய்வம் கூட நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நாம என்ன செய்யணும்? அவர் சொல்ற கட்டளைகளுக்கு, அவர் சொல்ற விஷயங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கும் போது பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தோட்டத்துக்குள் வைத்திருந்தார். ஆனா மனுஷங்கிட்ட ஆண்டு சொன்னதை மனுஷன் செய்யல. நம்ம என்ன செய்யறோமா? என்ன பிள்ளைங்களாம் இந்த கேசி கிட்ட வந்து சர்ச்சைக்கு வந்தா பிரேயர் நடக்கும் போது போன் பார்க்க கூடாது அப்படின்னு கேசி கேட்கறது கிடையாது. அங்க வச்சு போட்டோ எடுத்து மொத்த பேரும் போட்டோ எடுக்க வேண்டியது. இருக்கிறவங்க எல்லாம் வளைச்சு போட்டோ எடுக்க பெரிய கேமராமேன் போல. பெரிய நாங்க எங்கேயும் கேமராமேன் தேர்ந்துக்கிறோம். எங்களுக்குள்ளேயே ஒரு கேமராமேன் உண்டு. நான் நினைச்சேன் அடுத்த முறை வரும்போது ஒரு கேமராமேனை கூட கூப்பிட்டு வரணும். இப்ப அடுத்த முறை வரும்போது கேஸ் ரொம்ப பெரிய ஆயிடும். கேமராமேன் எல்லாம் தேவையில்ல. ஆமே. சோ பிரியமான தேவஜனமே, அப்போ மனுஷன் என்ன பண்ணா? ஆண்டவர் சொன்னாரு அந்த தோட்டத்துக்குள்ள நிறைய மரம், செடி, கொடி, கனி வகையெல்லாம் உருவாக்குனார். அதெல்லாம் தெரிஞ்சதுதான் நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த கதைகள் நல்லா தெரியும். அப்போ முதல்ல ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த தோட்டத்துல வந்து எத்தனை கனிகளை உருவாக்குனார், எத்தனை மர கனிகள் உருவாக்குன தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்களா? அதுல சொல்லப்பட்டிருக்குது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
அதாவது 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு 3 விதமான கனிகளை குறித்து பைபிள் சொல்லுது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இப்ப அதுல எத்தனை வகை கனி இருக்குன்னு சொல்றீங்களா? 3 விதமான கனிகள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை என்கிற அந்த கனியை மாத்திரம் தெய்வம் புசிக்கூடாதுன்னு சொன்னாரு. ஏன் நம்ம அதை போய் புசிக்கூடாதுன்னு சொல்லணும்? எதற்காக தெய்வம் புசிக்க வேணாம்னு சொன்னாரு? புசிக்க வேணாங்கிற கனி எதற்காக தெய்வம் தோட்டத்தை கொண்டு வந்து படைச்சாரு? அதை படைக்காம இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ள வரலாம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நம்ம தெய்வம் ஒன்னத்தையும் குறைவோடு படைச்ச தெய்வம் அல்ல. அவரை குறிச்சு பைபிள் சொல்லுது, அவர் பெரிய ஞானம் படைத்த தேவன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் மகிமையான தேவன். அவர் மகத்துவமான தேவன். அவர் உன்னதமான தேவன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட பெரிய தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்பேற்பட்ட தெய்வம் எப்படி மனுஷன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொருளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ள வரலாம். இப்ப அதுக்குள்ள நிறைய ரகசியங்கள், நிறைய சத்தியங்கள் மறைந்து கிடைக்கிறது. பிரியமான தேவஜனமே, இப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஸ்தோத்திரம், நீ புசிப்பதற்கு நலமும் சகல விதமான விருட்சங்கள். இது முதல் கனி. இந்த முதல் கனியை மனுஷன் என்ன பண்ணணும்? புசிக்கணும். ஏன் இதை முதல்ல புசிக்கணும்னா, இப்ப மனிதன் தேவனுடைய பார்வைக்கு குழந்தை மாதிரி. தேவனுடைய பார்வைக்கு குழந்தை மாதிரி. இப்ப நம்ம கிட்ட ஒரு குழந்தை, அருமையான ஒரு குழந்தை அழகா இருக்குது. அந்த குழந்தைக்கு வயசு என்னமா? 6 மாசம். இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு பிரியாணி பண்ணி ஒரு லெக் பீஸ் எடுத்து விட முடியுமா? நல்ல ஒரு பெரிய லெக் பீஸ் கொடுக்க முடியாது இல்ல. ஏன்னா அந்த குழந்தையால அதை சாப்பிட முடியாது. அப்ப குழந்தைன்னா அந்த குழந்தை சாப்பிடுறதுக்கு சில ஆகாரங்கள் உண்டு. குழந்தை என்ன பண்ணோம்? முதல்ல தாய்ப்பால் குடிக்கணும். அப்படியே கொஞ்சம் 6 மாசம் ஆச்சுன்னா, உங்க ஊர்ல என்ன குடிக்கணும் தெரியல, எங்க ஊர்ல சரலக்குன்னு ஒரு பவுடர் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கலக்கி அந்த பிள்ளைக்கு கொடுப்பாங்க. ஒரு 6 மாசம் 8 மாசம் அப்படியே வந்துச்சுன்னா கொஞ்சம் பருப்பு சாதம் பண்ணி நல்லா குழைச்சி அப்புறம் அந்த பிள்ளைக்கு அதை கொஞ்சம் கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு, பிள்ளை 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் உருளைக்கிழங்குலாம் நல்லா மசிச்சு குழந்தாக்கி அதை கொஞ்சம் கொடுப்பாங்க. அந்த பிள்ளை இதெல்லாம் சாப்பிட்டு 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 நல்ல ஆரோக்கியமா வளரும். சரீர வளர்ச்சி. தெய்வம் அதுக்காக தான் இந்த முதல் கனி எதுக்காக படைச்சார்னா, ஆதாம் அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டு அவன் முதல்ல உடம்பு நல்ல பலனாய் நல்ல ஆரோக்கியமுள்ள ஆளா மாறணும். அப்படி முதல் கனி கர்த்தர் அவனை புசிக்க சொன்னார். முதல் கனியோட வேலை அது. அடுத்து பார்த்து இன்னொரு கனி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சம் அப்படிங்கிற ஒரு கனி. இது 2வது கனி. இது எதுக்குடானா, இப்ப நல்ல பெருசாயிட்டானா, இப்ப நான் நல்ல பெருசாயிட்டனா, நல்ல குண்டா இருக்குன்னா எனக்கு போய் பால் கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா? ஆமா, எனக்கு 4-5 லிட்டர் பால் கொடுத்தா தான் பத்தும். அப்ப இப்ப பால் நான் குடிக்க முடியாது. அப்ப நான் எனக்கு என்ன பண்ணும்? எனக்கு நல்ல இந்த சரீரத்திற்கு வேண்டிய ஆகாரத்தோடு கூட ஞானங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல கனி நான் புசிக்கணும். அது நல்ல பலன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நல்ல சிக்கன், மட்டன் நல்லா அருமையா சாப்பிடுவேன். டெய்லி செட்டு தூங்கி இருந்தோன்னு சிக்கன் தான், மதியானம் சிக்கன் தான், நைட்டான சிக்கன் தான். இப்படி ஏன்னா எனக்கு அந்த ஆகாரம் சாப்பிடும் போது தான் எனக்கு கொஞ்சம் பலன் கிடைக்கும். அப்பதான் என்னால் உழைக்க முடியும், நல்ல வேலை செய்ய முடியும், நல்ல பிரசங்கம் பண்ண முடியும், நல்லா என்னது சத்தமா பேச முடியும். நல்ல சாப்பாடே கொடுக்கணும்னு வச்சுங்களேன். இங்க நான் உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. அப்போ ஒரு பலனுக்காக முதல்ல சரீர பலன், அடுத்து இந்த ஜீவ விருட்சம் எதுக்காகனா அந்த மனுஷன் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, நல்ல பலனா இருப்பதற்கான 2வது காரியம் அது. அப்ப நன்மை தீமை அறியத்தக்கது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு முதல்ல எதை சாப்பிடணும்? நல்ல சரீர வளர்ச்சி அடைறதுக்கு, உடம்பு நல்லா வளரணும். இப்ப இந்த பிள்ளைக்கு
இப்ப நல்ல பால் அதெல்லாம் கொடுக்க பிள்ளை என்ன பண்ணும், நல்லா அழகா குண்டா மோசம் வளரும். அப்புறம் அது பெருசான உடனே அதுக்கு நல்ல கறி, மீன், முட்டை அதெல்லாம் கொடுக்கும்போது நல்லா சரி பலன் அடையும். இதெல்லாம் பலன்லாம் அடைஞ்ச பிறகு அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கணும். அந்த நன்மை என்பது தெய்வத்தை குறிக்கிறது, தீமை என்பது பிசாசை குறிக்கிறது. அப்போ அதன் பிறகுதான் அவன் நன்மை தீமை என்கிற கனியை புசிக்கும் பொழுது அவன் தெய்வத்தை பூரணமாய் அறிந்து கொள்ள முடியும். இப்ப நமக்கு கிறிஸ்துவ பத்தி பெருசா ஒண்ணும் தெரியாது. ஏன்னா தெரியுங்களா நமக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு, தெய்வத்தன்மையிலிருந்து மனுஷனா வந்தாரு, பாவங்களை மன்னிக்க வந்தாரு. இவைகளுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும். மேல அதுக்கு மேல பெரிய விஷயங்கள் நமக்கு ஒண்ணும் தெரியாது. பிரியமான தேவஜனமே, இந்த கனியை புசிக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுவோமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய முழுசு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருந்தார். அதே சமயம் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசை, சத்துருவையும் கூட அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு பெரிய ரகசியத்தை தேவன் அதற்குள் வைத்திருந்தார். ஆனா மனுஷன் என்ன பண்ணா, இது ரெண்டுத்தையும் விட்டுட்டான். முதல் கனியை விட்டுட்டான், ரெண்டாவது கனியை விட்டுட்டான், நேரம் என்ன பண்ணிட்டான், மூன்றாவது தெய்வம் எந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அந்த கனியை புசிக்கும்படி அவன் கடந்து போனான். பிரியமானவர்களே, அப்ப கர்த்தருடைய வார்த்தையை மனிதன் என்ன பண்ணலங்க, கீழ்ப்படியாமல் போனான். கர்த்தருடைய வார்த்தை மீது அவனுக்கு ஒரு அவிசுவாசம் வந்தது. கர்த்தருடைய வார்த்தையை மனுஷன் ஏற்றுக்கொள்ளாமல் போனான். அவன் ஏற்றுக்கொள்ளாமல் போனதுனால மனிதன் பாவத்துக்குள்ள விழுந்து போனான். மனுக்குலத்துக்குள்ள பாவம் வந்தது. இப்ப பாவம் வந்த போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிட்டார். இதுக்கு முன்னாடி அவன் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருந்தான்னா மனுஷனுக்கு மரணம் கிடையாது. மனுஷனை இந்த பூமியில கர்த்தர் படைக்கும் போது மரிக்கிறவனாய் படைக்கவில்லை. அவன் என்ன பண்ணணும், இந்த கனியெல்லாம் சாப்பிட்டு நன்மை தீமை அறிய கனியை சாப்பிட்டான்னா அவன் தெய்வத்தை போல மாறிடுவான். தெய்வத்தை போல மாறின உடனே அவன் மரிக்காமல் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுவான். அப்படிதான் கர்த்தர் அவனை படைச்சிருந்தார். பிரியமான தேவஜனமே, இத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், மனுக்குலம் பாவத்துல விழுந்து போனாலும் தெய்வம் என்ன பண்ணல, மனுஷனை கைவிட விரும்பல. அவனை அப்படியே விட்டுணும். நாம என்ன பண்ணுவோம், ஒரு ஆள் தப்பு பண்ணிச்சுன்னா அது அவன் தான் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம். அதை திட்டுவோம், அடிப்போம், வந்துச்சு எல்லாம் பண்ணுவோம். அதனால தெய்வம் அப்படி அல்ல. அவர் ரொம்ப நம்ம நேசிக்கிறபடினால அவர் என்ன பண்ணாரு, இந்த மனுக்குலத்திற்கு நான் மனுஷனாய் கடந்து வந்து இந்த பாவங்களை மன்னிப்பதற்கு என் ரத்தத்தை சிந்தி என் பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு நித்திய வாழ்வை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற சிந்தையோடு கூட, அப்படிங்கிற தாகத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நம்ம எதெல்லாம் இழந்து போனோமோ, நான் நிறைய காரியத்தை இழந்து போனோம். ஏதேன் தோட்டத்துல இழந்து போன காரியங்கள்ட்டு சில காரியங்கள் உண்டுங்க. ஏதேன் தோட்டத்துல மனுஷன் எதை இழந்தான்னா தேவனுடைய சாயலை இழந்து போனான். எதை இழந்து போயிட்டான், தேவ சாயல் அவனுக்குள்ள இருந்தது. அந்த தேவ சாயல் இழந்து போனான். தேவனுடைய மகிமை இழந்து போனான். தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள இருந்த ஐக்கியத்தை இழந்து போனான். நித்திய வாழ்வு இழந்து போனான். மரணத்தை சம்பாதித்துக் கொண்டான். இப்படி நிறைய காரியங்கள் மனுஷன் ஸ்தோத்திரம் இழந்து போயிருந்தான். அதுதான் குறிச்சு லூக்கா ரொம்ப அழகா சொல்றாரு. 19வது ஸ்தோத்திரிக்கிறோம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்துல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. இழந்து போனதெல்லாம் இழந்து போனதாவே இல்லை, அது திரும்ப நமக்கு பெற்றுக் கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆமென். நம்ம எதெல்லாம் இழந்தோமோ இன்றைக்கு இது ஆவிக்குரிய அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில சில நம்ம இழந்து போயிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கோம். ஆமென். அல்லேலூயா. சில நன்மைகள் எல்லாம் இழந்து போயிருப்போம். நிறைய காரியத்தை இழந்து கஷ்டப்படுகிற சூழ்நிலைகள் தள்ளப்படுவோம். அப்ப நமக்கு எப்படி அந்த இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் செபிக்கும் பொழுது, தேவ சமூகத்துல ஸ்தோத்திரிக்கிறோம், அவரை உயர்த்தும் பொழுது பெரிய இழந்து போய் கிடைக்கிற அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனால
இழந்து போனதை தேடும்படி கர்த்தர் பூமிக்கு வந்தாரு. நம்முடைய வாழ்க்கையில சோத்து நாம் இழந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதனால நீங்க உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுங்க, எதெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்தை காத்துருங்க. நல்லா என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். என்ன பண்ணணும், நல்லா ஜெபிக்கணும். அந்த குட்டி பிள்ளைங்களா ஜெபம் பண்ணணும். சண்டே கிளாஸ் பண்ண சொல்லி தருவாங்க எப்படி எல்லாம் ஜெபம் பண்ணணும்ட்டு. ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இந்த பைபிள் சோத்திரம் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாச்சும் படிக்கணும். அப்படி படிச்சு 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 நம்ம தெய்வத்து கூட சேர சேர நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் இயேசு நமக்கு திரும்ப தருவார். ஆமென். ஒருவேளை படிக்க வரலையா, தேவன் நல்ல ஞானம் கொடுப்பாரு. ஆமென். சோத்திரம். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம், அவர் வசனப்படி நடப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.